தேர்தல் நாளைக்கு வாக்குப்பதிவு நடைபெறுது. அதிமுக வந்து களத்துல நீங்க பரப்புரையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கீங்க. இந்த பணம் பிரச்சனை எங்கேயாவது தென்பட்டு அதிமுக இல்லை, இப்போ ஒரு நாங்கள் எப்போதுமே வந்து பணநாயகத்தை நம்பி இல்லை, ஜனநாயகத்தை நம்பி தான் இருக்கோம். ஆனால் சில கட்சிகள் அவர்களெல்லாம் பொதுவாகவே வந்து குறிப்பாக ஆளும் வர்க்கம், அந்த ஆளும் வர்க்கம் வந்து பணத்தையே வந்து தான் நம்பி இருக்கு. ரெண்டு ஆளும் வர்க்கம் தான் சொல்றேன். ரெண்டு ஆளும் வர்க்கமும் பணத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. அதனால பணத்தை கொடுத்து வாக்காளர்களை ஏமாற்றலாம், ஒரு வாக்குகளை பெற்று விடலாம் என்ற ஒரு நப்பாசில் இருக்கின்றார்கள். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பணத்தை கொடுத்தா வாங்கிக்கிங்க, ஆனால் ஓட்டு எங்களுக்கு தான் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மக்களுடைய மனநிலையாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா மக்களுக்கு தெரியும், அது அவங்க வீட்டு பணத்தை கொடுக்கல, கொள்ளையடிச்ச பணம் தான் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. சரி, வருது எதுக்கு வேணான்னு சொல்லுவான், வாங்கி போட்டுட்டு போடுற கட்சிக்கு போடுவாங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. அதனால் நாங்கள் நம்பியிருப்பது மக்களை, நாங்கள் நம்பியிருப்பது ஜனநாயகத்தை. ஆனால் இந்த ஆளும் இரண்டு வர்க்கங்களும் அது வந்து பணநாயகத்தை தான் நம்பியிருக்கு. பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து மத்தியில் இருக்கின்ற ஒரு ஆளும் வர்க்கம் இன்றைக்கு வந்து ஒரு பணத்தை மட்டுமே நம்பி வந்து வாக்காளர்கள் அளித்ததெல்லாம் அங்கே வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு தேர்தலே நிறுத்தின அளவுக்கு அங்கே வந்து பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் இல்லை பாண்டிச்சேரியில் போயிடுச்சுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன சொல்லுங்க அன்பழகன். எல்லா தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொகுதி தானே. அதை வந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க. அதாவது என்னை பொறுத்தவரை வந்து சென்னைன்னும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய பொதுச்சாருடைய அறிவுரையின் பேரில் முழுமையாக வந்து எல்லாமே வந்து வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை அதை வந்து ஒரு கண்காணித்து மானிட்டர் பண்ணுற பொறுப்பு என்ற அடிப்படையில் என்னுடைய கடமையை நான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் ஒரு ஃபிசிக்கலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா வட சென்னைக்கு ஒரு பொறுப்பாளர் அடிப்படையில் நான் பார்த்து வந்து வேட்பாளரோட வந்து களத்துக்கு போனேன். என்னுடைய மகனை பொறுத்தவரை ஒரு இண்டிபெண்டன்ட்னா நான் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கிடையாது, ஒரு அதாவது வந்து கட்சி சார்பாக நிற்கிற ஒரு வேட்பாளர். அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லாம் ஆற்றல், திறமை, அறிவு எல்லாமே இருக்குது. அது மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா என்ன? அதனால் எல்லா விதமான அளவுக்கு அது நீந்தி கரை சேர்க்கிற அளவுக்கு வந்து அதுக்கு தெம்பு, தைரியம், திராணி எல்லாமே இருக்குது. அதில் ஊரார் குழந்தையை ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானே வளரும். எனவே அந்த அடிப்படையில் அதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுத்தவரை அது வந்து தன்னால் நீந்தி வந்துடும், கரை சேர்ந்துடும். தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவங்களோட ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? பொதுவாகவே வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தை பற்றில இப்போ கூட நம்முடைய வழக்கறிஞ பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நெல்லை மாவட்டத்தில். அதாவது 1 கோடி ரூபாய் அதை வந்து பிடிக்கிறாங்க. அவர் சொன்னது வந்து கதாநாயகர். அந்த கதாநாயகர் யாருன்னு தெரியும்? அது அந்த மாவட்டத்து கதாநாயகர் யார்? அது யாருன்னு தெரியும்? அந்த கதாநாயகர், அந்த கதாநாயகருக்கு மகனுக்கு போக வேண்டிய பணம் அது நடுவில் வந்து ஏதோ ஃப்ளைங் ஸ்குவாடு பிடிச்சிருக்கு போல. பிடிச்ச உடனே ராபின்ஹுட் மாதிரி ஒருத்தர் வந்து அந்த பணத்தை வந்து அவங்ககிட்ட இருந்து எடுத்துன்னு போயிடுறாரு. அவங்ககிட்ட எடுத்துன்னு போயிட்டு அதை பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. ஸ்டேஷனில் கொடுத்தோன்னா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. பண்ணிட்டு 28 லட்சம் ரூபாய் தான் நாங்கள் சீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பிடிப்பட்டது வந்து 1 கோடி ரூபாய். அப்போ அந்த 1 கோடி ரூபாயில் 28 லட்சம் போனால் மீதி பணம் எங்கே? அதான் இப்போ கேள்வி. அது எலெக்ஷன் கமிஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பதிலை உடனடியாக சொல்லணும்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் இன்பதுரை வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு விழிப்போடு இருந்து செயலாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள் கூட. பொதுவாகவே இப்போ டி நகரில் எடுத்துட்டிங்கன்னா 500 வாக்குகள், அந்த 500 வாக்குகள் பொறுத்தவரை டெலீட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. அது இப்போ வந்து புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாரின் அடிப்படையில் மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் வந்து நடவடிக்கையில் இருக்கு, கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கொடுத்துருக்காரு.
இது எப்படின்னா பொதுவாகவே இப்போ வாக்காளர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வழங்கிய பட்டியல், இறுதி பட்டியல், அதில் வந்து வாக்காளருடைய பேர் இருக்கும். அந்த பேர் இருக்கும், வாக்காளருக்கு உண்டான பூத் ஸ்லிப்பை வீட்டுக்கு போய் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பூத் ஸ்லிப்பை வாங்கிட்டு பூத்துக்குள்ளே ஓட்டு போட போகும்போது அங்கே ஒரு வாக்காளர் இது இருக்கும், இது லிஸ்ட்டு, வாக்காளர் பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு பேர், பத்திரிகை ஒரு பேர் சொல்ல குணா, அவரே வந்து இப்போ வாக்காளர் பட்டியல் இறுதி பட்டியல் வந்து வெளியிட்டதில்லை, தேர்தல் ஆணையம் வெளியிட்டதில்லை, அவருடைய பேர் இருக்கு. அவருடைய வீட்டு